வாக்குகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாக்களிங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஏன் வேட்பாளர் அன்புமணி உட்பட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை தொடர்ந்து விமர்சிப்பது, கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது பாமகவுக்கான ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது என்ன வியூகத்தின் அடிப்படையில் அவர் அப்படி பேசுறார்? அனைவருக்கும் வணக்கம். அது நடக்கிற அந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அங்கே தெரியும். கள்ளக்குறிச்சி அந்த மரணத்துக்கு அப்புறம் தினமும் நடக்கிற சட்ட ஒழுங்கல், படுகொலைகள், இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அங்கே களத்தில் நின்று வேட்பாளர் நிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவுடைய முகத்துறையை கிழிக்க வேண்டியது அதிமுகவுடைய வேலை. இல்ல நீங்க சொன்ன சொல்லாடல மணிகண்டனும் சொன்னாரு ஜனநாயக படுகொலை அப்படின்னாரு. அதான் சூர்யா தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜனநாயக படுகொலையை இந்திய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. தமிழக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் ஆணையரா மாறி இருக்காரு. தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்தான் இன்சார்ஜ். மாவட்ட ஆட்சி தான் இல்ல, தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் தான். ஆனால் பொறுப்பில் இருப்பவர் யாரு? கலெக்டர் பேர் மாறி இருக்குது, அவ்வளவுதான். கலெக்டர் பேர் மாறி அமர்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர்தான் மக்களவை தேர்தலில் எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் தானே தேர்தல் நடத்தும் அதிகாரி. அதனால அது என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஒரு பார்வையாளர் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அதே இதே மக்களவை தேர்தலில் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு பழனி தான் அப்பவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி, இப்பவும் அவர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. நாங்க அப்பவும் சொன்னோமே, ஜனநாயக படுகொலை நடக்குது, ஒட்டுமொத்தமா ஒரு படுகொலை நடக்கிறப்ப, ஒரு கூட்டமா செய்யறப்ப எப்படி ஒரு அதிகாரி தடுக்க முடியுங்கிறத எங்களோட கேள்வி. அதுக்கான முயற்சி எடுத்தோம். பல இடத்துல வழக்கு நடக்குது, இன்னைக்கு நடந்திருக்குது. என்ன கேக்குறாருன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் அப்ப செயலற்று இருக்கா? ஆமா, அப்ப நாங்க குற்றச்சாட்டை வச்சோம். பாஜக அரசுதான், பாஜக அரசனுடைய கைப்பாவையாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை அப்ப வச்சோம். இப்ப நீங்க அதே மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இல்ல, நான் இப்ப என்ன சொல்றேன், மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை மூடிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. நியாயமான கருத்து தான். ஏன்னா தமிழகத்துல அந்த மாதிரியான ஒரு நிலையை தமிழக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. எதற்கும் மரியாதை இல்லை, எந்த சட்ட ஒழுங்கிற்கும் எந்த சட்டத்துக்கும் மதிப்பளிப்பதில்லை. யார் வந்தாலும் எந்த தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார். கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரியா மாறிக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த மாற்றும் இல்லை. டிஆர்ஓ இருந்தவங்க ஏஆர்ஓ மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அங்க எந்த மாற்றும் இல்லை. எப்படி பாராளுமன்றத்தில் நடந்தோ அதே நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதை மெல்ல மெல்லத்தான் மாற்ற முடியும். இவ்வளவு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு சமுதாயமே இணைந்து ஒரு அரசை இணைந்து நடத்துகின்ற பொழுது தடுப்பது என்பது மிக கடினமான விஷயமாக தெரிகிறது எங்களுக்கு. அதனால அதுக்குள்ள ரொம்ப போறதை விட, பட் இந்த ஜனநாயக படுகொலை நடக்கின்ற பொழுது அதை அதிமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய தலைவருடைய மன வருத்தம். அதைத்தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ஏன்னா நீங்க வந்திருக்கணும். இப்போ நீங்க சட்ட ஒழுங்கு காரணம் காமிக்கிறீங்க. அப்ப 2026 இதே மாதிரி சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தால் அதிமுக போட்டியிட தான் கேட்கிறார். நியாயமான கொஸ்டின் தானே. அப்போ நீங்க இன்னைக்கு திமுகவுடைய முகமூடியை கிழிக்க வேண்டிய கடமை அதிமுக இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு ஒழிய மற்றபடி அதிமுக தொண்டர்களையோ அல்லது மற்றபடி கட்சி கொள்கையோ அவர் பேசல. இல்ல, இப்ப அந்த முகத்திரையை கிழிக்கிற வாய்ப்பு நீங்க எல்லாம் சேர்ந்துதானே பாமகவுக்கு கொடுத்திருக்கீங்க. அங்க பாமக வேட்பாளர் அங்க போட்டியிடுறாருல்ல, அந்த வாய்ப்பை பாமகவுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் அந்த பக்கம் அதிமுகவினுடைய ஆதரவையும் வாக்கையும் கேட்கிற அந்த நேரத்தில் இந்த பக்கமா அதிமுகவை விமர்சிப்பது என்பது என்ன வியூகம்? ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஓட்டு அரசியல் பண்ணாது, வாக்கு அரசியல் பண்ணாது, தாஜா அரசியல் பண்ணாது. என்ன உண்மையோ அதை சொல்லுவோம், மக்கள் அதை புரிந்து கொள்ளட்டும். இந்த எலெக்ஷனுக்காக ஒரு பொய்யை சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷனுக்காக இன்னொரு பொய்யை சொல்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. என்ன உண்மை இல்லையா அதை சொல்லி, சரி, எது உண்மை எது பொய்? யதார்த்தமான உண்மை என்னன்னா, அங்க ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய கட்சி என்டிஏ இருக்கிற பாட்டாளி கட்சி அங்கே களமிறங்கி இருக்கிறது. நாங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், நிர்வாகிகள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையாக வேலை செய்யறோம். ஆனா என்ன நடக்குது? முழுமையாக அங்க தினமும் சாயங்காலம் கோட்டர், கோலி பிரியாணி பாட்டில் வீடு போய் சேருது. இதுதான் நடக்கிற விஷயம். முழுமையாக அந்த மக்கள், எந்த மக்கள் இன்னைக்கு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் முழுமையாக ஓட்டு வங்கியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே தேர்தல்ல, இடைத்தேர்தல்ல பிரதானமானது வாக்கு தான் சார். இங்க வெற்றி தோல்விதான் பிளே பண்ண போகுது, அதுதான் தேவை. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பக்கம் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, வேட்பாளர் அன்புமணி, பாமக தொண்டர்கள் எல்லாரும் அதிமுகவினுடைய வாக்குகளை கேட்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இங்க நீங்க அப்படியான ஒரு சூழலை ஒட்டுமொத்தமா தடை செய்யறது அப்படிங்கிற
அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக தடை செய்யலையே? நீங்க நிலைமை தானே சொல்றோம். இன்னைக்கு இந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு மோசமா ஒரு ஜனநாயகம் படுகொலையாக மாறி இருக்கிறது, ஜனநாயகம் கேலிக்கூத்தாக மாறிவிட்டது. இதை மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நிலை எங்களுக்கு இருக்குது இல்ல, சொல்லித்தான் ஆகும். இல்ல, நீங்க பரப்புரையில ஆளும் திமுகவுக்கு எதிராக, திமுக வேட்பாளருக்கு எதிராக நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றது அல்லது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது ஓகே. ஆனா களத்திலே இல்லாத அதிமுகவை தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கிறார்னா அது ஏங்கிற கேள்வி வருது இல்ல? அதிமுக தொண்டர்கள் உண்மையை புரிந்து கொள்ளணும்ல, மக்கள் உண்மையை புரிந்துக்கணும்ல. இந்த களத்தில் ஏன் நீங்க உண்மையை புரிந்து கொண்டால், நாகராஜ் சொல்ற மாதிரி உண்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? உண்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். அதான் உண்மை. எப்படி இல்ல, எப்படி வாக்களிப்பாங்க? நீங்க வாக்களிக்கணும். நீங்க ஒரு கட்சியில தலைவரை குறை சொல்வது என்பது வேறு, தொண்டர்களை சொல்வது என்பது வேறு. இப்ப தலைமை சரியில்லை என்று சொல்லியிருக்கார், தலைமை இது மாதிரி இருக்குங்க ஒரு கருத்தை எங்க தலைவர் முன் வச்சிருக்கார். அப்படிங்கிற தொண்டர்கள் யோசிப்பார்கள் அல்ல, இந்த தேர்தலை ஏன் நீங்கள் புறக்கணித்தீர்கள்? அப்ப 2026 நீங்க புறக்கணிப்பீங்களா? நீங்க இறங்கி களமாடணும் அல்ல, இறங்கி மக்கள்கிட்ட போய் உண்மை சொல்லணும் அல்ல. உண்மை சொல்ற நந்தன் கால்வாய் அங்க ஒரு மிகப்பெரிய நீராற திட்டம், அது எனக்கு ஒரே 1000 ஏக்கர் ஏறி நம்புகிறது, பல லட்சக்கணக்கான ஏக்கர் பயன்படுகிறது. இத்தனை ஆண்டு காலம் இன்னும் நிறைவேற்றப்படல. இப்ப தேர்தல் வந்து எல்லாரும் சொல்றாங்க நிறைவேற்றும் சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு வரைக்கும் நடக்கலையே. இன்னைக்கு காலையில முதல்வர் ஏகப்பட்ட பட்டியல் வாதப்பண்ண எய்ம்ஸ் திட்டம் அறிவிச்சு எப்ப வந்து வேலைகள் நடைபெற்று சார்? தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதானே வந்து வேலையை ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு பல காரணங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லைங்கிறது ஒரு காரணம். இரண்டாவது அங்க இருக்கிற பல சட்ட சிக்கல்கள் பல காரணம். பணி துவங்கியாச்சு. இல்ல அதிமுக, நான் நேரடியாக கேள்விக்கு வரேன் சார். அதிமுக தலைவர்களை, முந்தைய தலைவர்களை, தற்போதைய தலைவர்களை விமர்சித்து பேசுவது என்பது ஒரு கோரிக்கை எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வாக்குகள் பாமகவுக்கு வராது, மாறாக திமுகவுக்கு தான் போகும் அப்படின்னா அப்போ திரு அண்ணாமலையினுடைய நோக்கம் என்ன? நிச்சயமாக உண்மையை சொல்கின்ற பொழுது அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டு பாமகவுக்கு வாக்களிப்பார்கள். உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தலைவர் விரும்புகிறார், அது வேண்டும் என்றுதான் பேசுறாரு. இப்ப மட்டும் இல்லைங்க, அதிமுக கூட்டணி இருந்தப்ப கூட இங்க வந்த மத்திய அமைச்சர்கள் கூட அந்த 8 வழிச்சாலை திட்டம் இருந்தது, இவங்க எல்லாம் எதிர்த்தாங்க. எங்க கூட்டணியில் இருந்தப்பே சொன்னோம், நாங்கள் வந்தால் சாலை திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னேன். அன்னைக்கு ஓட்டு அரசியல் பண்ணல. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் தாஜா அரசியல் பண்ணாது, இன அரசியல் பண்ணாது, மொழி அரசியல் பண்ணாது, மக்களுக்கான தேவையான நல்ல அரசியலை மட்டும்தான் செய்யும். நாங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. ஏற்றுக்கொள்வார். இவ்வளவு தூரம் பேசிய பிறகும் அதிமுக 3வது 4வது இடத்துக்கு போயிடும், அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாம காணாம போயிடும் அப்படின்லாம் பேசின பிறகும் கூட, விமர்சித்த பிறகும் கூட அதிமுகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு வரும் நினைக்கிறீங்க? நம்புறீங்க? நீங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? கட்சியோட வளர்ச்சி மட்டுமல்ல, நாட்டின் வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க, தங்களுடைய வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க, தங்களுடைய எதிர்கால வரலாற்றை வாழ்வாதாரத்தை எதிர்பார்க்கறாங்க. அது நடக்கலைன்னா மக்கள் கட்சி என்னை விட்டு வரத்தானே செய்வாங்க. பாஜக நாங்க தர தயாரா இருக்கிறோம், நாங்க சொல்றோம், நாங்க செய்ய தயாருங்கிறோம். நாங்க பாராளுமன்றத்திலே நான் கொடுத்தோம், இவ்வளவு நாட்கள் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றோம்னு சொன்னோம். இத்தனை திட்டங்கள் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம் என்ன செய்ய போறோம்னு. 75 ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆண்டு இருக்கிறது. பட் என்ன செய்தார்கள்? இன்னைக்கும் கள்ளச்சாராயம், இன்னைக்கும் போதை தலைவிரித்து ஆடுகிறது சட்ட ஒழுங்கு நிலைமை, இத்தனை இருக்குது. அதை மாற்றோம் என்று நாங்கள் சொல்றோம். அதை சொல்வதற்கும் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எது உண்மையோ அதை பாஜக சொல்லும், ஓட்டு அரசியல் பண்ணாது. ஓகே.